வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 27/5/2026 மே மாத சம்பளம் ஓய்வூதியம் கிடைக்கும் தேதி, தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு புதிய அறிவிப்பு சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் ஆசிரியர்களுக்கான மே மாத ஓய்வூதியம் வழங்குவதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. தமிழ்நாடு முழுவதும் சுமார் 9,20,000 அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பணியாற்றி வருகிறார்கள். அதனுடன் 7 லட்சம் ஓய்வூதியர்கள், குடும்ப ஓய்வூதியர்கள் மாதந்தோறும் அரசினுடைய நிதி பலன்களை பெற்று வருகிறார்கள். வழக்கமாக ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்தினுடைய கடைசி நாள், அதாவது 30 அல்லது 31ஆம் தேதிகளில் அரசு ஊழியருடைய வங்கி கணக்கில் சம்பளமானது வரவு வைக்கப்படும். இந்த செயல்முறை அனைத்தும் ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை அமைப்பு IFHRMS மென்பொருள் மூலம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதிக்குள் சம்பள பட்டியல் தயார் செய்யப்பட்டு அதற்கு பின்பு கருவூலத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். ஆனால் இந்த மாதத்தில் மே மாதத்தில் சம்பள விவரங்கள் மென்பொருளில் பதிவேற்றம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. 15ஆம் தேதிக்குள் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டிய ஊதிய பட்டியல் 22ஆம் தேதி கடந்தும் ஏற்றப்படவில்லை. இதனால் கருவூலத்திற்கு சம்பள விவரங்கள் அனுப்புவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. அரசு அலுவலகத்திலும் கல்வி நிறுவனத்திலும் பணிபுரியக்கூடிய நிர்வாக ஊழியர்கள் மென்பொருள் சரியாக செயல்படாததால் திண்டாடி வருகிறார்கள். மென்பொருள் நிறுவனம் இன்னும் சாஃப்ட்வேர் பிரச்சனையை சரி செய்யவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் அரசு ஊழியர்கள் ஆசிரியரிடம் மிகுந்த கவலை நிலவி வருகிறது. குறிப்பாக அடுத்த வாரம் பக்ரீத் பண்டிகை வரவுள்ள நிலையில் சம்பளம் வரக்கூடிய நேரத்தில் கிடைக்குமா என்று அச்சம் அதிகரித்திருக்கிறது. இந்த நிலையில் புதிய அரசு பொறுப்பேற்ற பின்பு அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் 2% அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டது. முந்தைய ஆட்சியில் அகவிலைப்படி உயர்வு தாமதமாக அறிவிக்கப்பட்டாலும் அதற்கான நிலுவைத் தொகை சம்பளத்துடன் சேர்த்து வழங்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டு கடந்த சில ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்து வந்தது. ஆனால் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள அகவிலைப்படி உயர்வை கூட வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் மாத சம்பளம் வழங்கப்படுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளன. மேலும் மென்பொருள் நிறுவனத்துடன் அரசின் ஒப்பந்த காலம் முடிவடைந்து விட்டதாக கூறப்பட்டு பிரச்சினை சரி செய்வதில் தாமதம் ஏற்படுவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. இதனால் சம்பளப்பட்டியல் மற்றும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாதத்திற்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகை ஒரே நேரத்தில் வழங்குவதில் சிக்கல்கள் உருவாகியிருக்கின்றன. இந்த நிலையில் அரசு உடனடியாக தலையிட்டு மென்பொருள் கோளாறை சரி செய்து ஊழியர்களுடைய சம்பளமும் அகவிலைப்படியும் தாமதமில்லாமல் வழங்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்று வருகிறது. ஏற்கனவே மாத இறுதி நெருங்கியுள்ள நிலையில் மே 31ஆம் தேதிக்குள்ள சம்பளம் கிடைக்குமா என்ற அச்சத்தில் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஓய்வூதியர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.